சாத்துக்குடி ஜூஸில் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 சாத்துக்குடி எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுளுத்த பருப்பு போட்டு பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்ச பிறகு நான் வந்து 2 ஸ்பூன் பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா மசிச்சு நல்லா குழச்சி வச்சுக்கலாம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை, மிளகு ஜீரகம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்திருக்கு. அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் அந்த சாத்துக்குடி ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, ஃப்ளேமை வந்து குட்டி ஆக்கிட்டு அந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சாத்துக்குடி ரசம் ரெடி ஆகிடுச்சு. சுடு சுடு சாதத்துக்கு இதை சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.